புதையலான பெருந்தவ குன்றது, புதையலான பெருந்தவ குன்றது, இதயமேவியில் கிழிந்தோங்கியே உதயம் செய்யும் உமிழ்நீரனக்கதே, உதயம் செய்யும் உமிழ்நீரனக்கதே, சிதைவீதான செல்வத்து ஏதுமே, சிதைவிலாமன செல்வதற்குமே. அவைக்கு வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் நமஸ்கார். ஆண்டவர்கள் வாக்கியம் பிரணவம் என்பார்களே, அது எது? உன் ஜீவன் எது? சிவம் எது? உன் உயிர் எது? உன் அறிவு எது? இவையெல்லாம் வேறு வேறா இல்லை ஒன்றா என்று கேட்டுவிட்டு, இவையெல்லாம் அழியாத இறை பிரம்ம வஸ்துவை குறிக்கின்ற நாமங்களே ஆகும். அந்த இறை வஸ்து நாம் தலையிலேயே வைத்து பிரம்மத்தால் படைத்திருக்கப்பட்டுள்ளது. அதை நாம் காண்கிறது முடிந்த காரியம்தான். முடிந்த காரியம்தான். ஆனால் முடியாத காரியம் என்று தீர்மான முடிவிற்கே இந்த உலகில் எல்லோரும் வந்துவிட்டார்கள் என்று ஒரு சமயம் தெய்வம் அருளிச் செய்தார்கள். தெய்வ மானிய பிரச்சார படலத்தில், ஏ மனிதனே, உச்சகாதிய சொர்க்க மத்திய பாதாளங்களும் கதிர்மதி மின்பணி தாரகை முதலாகிய சத்துவ விலாசாசன நிறைமொழி விலை கோடிகளும் அதன் அசைவு ஒசிவு கசிவு கொண்டிடும் சராசர உயிர் கோடாகோடிகளும் சேர்த்து மடக்கி சுருட்டி திரட்டி மகா நுணுகிய வடிவனுக்கு அப்பால் உற்ற நுட்ப நுடிய வடிவில் அது ஒன்று இறை பிரணவம் என்பதாக நின்று வழங்குகின்றன என்று எடுத்து வரைந்துள்ளார். மேலும் இப்படிப்பட்ட இறை பிரணவ ஜீவ ஆவி மிக நுட்பமானது. அது அணுவிற்கணுவான ஆணிவேர் போன்று உன் உயிர் இருப்பது. இலவும் பஞ்சின் ஒரு இழை போல் இருக்கும், நூலின் எழி போலும் இருக்கும். நுட்பமான நுட்பத்திற்கும் நுட்பமானது என்று சொல்கிறோம். இது அறுவடை அளவு கொண்டது, ஊசி முனை அளவு கொண்டது. நான் கூறுவது இது எல்லாமும் ஒரு ஓமானத்துக்காகவே இவ்வாறு சொல்ல வேண்டியிருக்கிறது அல்லாமல், உன் பிரணவம் உண்மையில் இந்த நுட்பத்திற்கும் நுட்பமானது. இந்த அதிநுட்பமான அளவு உள்ள இதை ஆவியான அந்த உயிரின் குசும்புதல் தான் எல்லாவற்றிற்கும் உன் வாழ்வுக்கு ஆதாரமாக உள்ளது. அந்த எல்லையின் நுட்பத்திற்கு உள்ளே உன் நினைவு சென்றால் உன் சுவாசம் அடுத்த கணம் ஸ்தம்பித்து விடும். அந்த எல்லையின் நுட்பத்திற்கு உள்ளே உன் நினைவு சென்றால் உன் சுவாசம் அடுத்த கணம் ஸ்தம்பித்து விடும் என்று தவநிலையை பற்றி தெய்வம் எடுத்து கூறியிருக்கிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தம் அமுத மொழியில், மனிதன் ஒவ்வொரு ஆன்மாவும் சூக்குமதத்தில் மாறி பரமபத நிறைநிலையை அடைய வேண்டும். பரமபத நிறைநிலையை அடைய முடியும் என்பது இறைவனால் விதிக்கப்பட்ட நியதியாக உள்ளது. யார் மூலம் ஆன்மீக உணர்வு பெறுகிறோமோ அவரே நமக்கு தவாரிக்க உண்மை வரும். இவரே பரமாத்மா, அவர்தான் உனக்கு இதை செய்ய முடியும். இவரே படைப்பது,
காப்பது, அழைப்பது அனைத்தும் கொண்டவர். அவரே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர். மெய்ஞானத்தை பற்றிய ரகசியங்கள் சாஸ்திரங்களில் பேசப்பெறவில்லை. மெய்த்தவ குரு பிராணம், மெய்த்தவ குரு பிரானிடம் நீ கொள்ளும் குரு பக்தியம், அவர் உனக்கு தரும் போதனையும் மட்டுமே உனக்கு அந்த மெய்நிலையை தரும். அவர்கள் கருணை மட்டுமே உன்னை மோட்சப்பதிக்கு ஆக்கி வைக்க முடியும். அப்பேர் குருவரனை அவர் யார் என்று அசைக்க முடியாமல் இவர்தான் என்று கண்டுபிடித்து அவரிடம் பணிந்து நின்றால் இந்த பதவி உனக்கு எளிதாக கிடைக்கும் என்கிறார் அவர். ஆண்டவர்கள் வாக்கியத்தில் பேரின்ப அனுபவம் என்பது தூளம் உள்ள போதே கிடைக்கக்கூடியது. பேரின்ப அனுபவம் என்பது தூளம் உள்ள போதே கிடைக்கக்கூடியது அல்ல. செத்து தினம் பழகும் உழவு கொண்டதாக உள்ளதே பேரின்ப அனுபவம். நயவழிகளில் துஞ்சாமல் துஞ்சி எங்கே தூங்குதற்கு துண்டு குரு நாதர் அனுபோகம் வேண்டும் என்று தெய்வம் பாடுகிறார். நெய்வேலி நாட்டில் சாவரம் முன் சாப்பழக்கம் பழகுவதெங்கெளிதே சர்சனருக்கே ஆகுமன்றி சண்டாளருக்கு ஆகா என்று தெய்வம் பாடுகிறார். மெய்யறிந்தோரின் ஒரு பாடலை பார்த்தாலே பேரின்பம் என்பது இப்போதே அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்று நீ அறியலாம் என்று தெய்வம் அருள்கிறார். மேலும் கூடி சங்கம் தேட தேட கோதருந்திடும் என்று தெய்வம் நமக்கு இதற்கு ஒரு வழிகூறி பாடியிருக்கிறார். ஒரு சமயம் தெய்வம் அவர்கள் தாயுமான பிரபு எழுத்த தேகம் எழுமின் அகண்டாகார பேரின்பத்தை புசிப்பதற்கு சேரவாரம் ஜகத்தீரே என்கிறார். அப்படி அவர் கூறுகிறாரே, அதன் பொருள் என்ன? இறப்பதற்கு முன்பாகவே செத்து பழகும் பொழுது தெரிய வேண்டும் என்பதுதானே அவர் இப்படி கூறுகிறார். இதனை ஒரு ஜீவிய காலத்திற்குள் பழக வேண்டும். எக்காயம் நீக்கி எளியொரு காயத்தில் புக்கு பிறவாமல் போமொழி நாடுமின் என்று திருமூலர் தம் திருமந்திரத்தில் குறிப்பிடுவதை பாருங்கள் என்று தெய்வம் அருளினார். மேலும் ஒரு ஆண்டவர் வாக்கியத்தில் எம் மெய்யில் சாராத ஒருவனுக்கு அவன் மரணம் அடையும் போது தூள உடல் இறந்து விடுகிறது. அப்போது அது தாவுவதற்கு சூட்சும உடல் தேகம் எதுவும் கிடைக்காமல் பிரிக்கப்பட்டு தனித்து அழகு ஆகிவிடுகிறது. மேற்கொண்டு முன்னேற முடியாமலும் எந்த பிறப்பும் எடுக்க முடியாமலும் அது போகும்போது அந்த நிலை ஒரு துன்பமயமான இருள் சூழ்ந்த எகுங்கோடிகால நரக நிலைதான் அதற்கு கிடைக்கின்றது. மெய்ப்பத சாயிச்சிய பதமானதை உனக்கு தருவது உன் மெய்குருபரானவர்களின் தவச்செயலாகும். அத்தகைய சாயிச்சிய பரமபத செயலை நீ இந்த உலக படிப்பு கொண்டோ எவ்வகை ஆராய்ச்சியில் இதுவும் கொண்டோ எப்படியும் பெற முடியாது. அந்த குரு மகான்மையை தேடி அவர் சன்னிதானத்தில் நீ செலுத்தும் உன் பக்தியே அதை தரும் என்று தெய்வம் பாடுகிறார். தன் தலையினுடைய தரம் இன்னது என்று மனிதனுக்கு தெரியவில்லை. பொய்ப்பொருள் கோடி கோடியாக அவனுக்கு கிடைத்தாலும் அனைத்தும் உயர்த்தம்தான். அதனால் இறுதியில் உன்னை காக்கும் மெய் வல்லவம் அதில் துளியும் இல்லை. உன்னுடைய சொத்து என்பது உன்னுடைய தேகம்தான். மரணத்தில்
அதையே நீ இழக்கப் போகிறாய். மரணத்தில் அதையே நீ இழக்கப் போகிறாய். மற்றபடி நீ சம்பாதித்து வைத்திருக்கும் பொய்ப்பொருள் நிற்குமா என்று கேட்கிறார்கள். நாம் தரும் நித்திய தேகம்தான் இனிமேல் உனக்கு சொத்து. அந்த சூக்க தேகம்தான் உனக்கு சொத்து. அதன் வரவியல்வா நீ எதிர்பார்த்து நின்று காக்க வேண்டும் என்றும் தெய்வம் சொல்கிறார்கள். கஜ கஜ துரக பராதி என்று சொல்லப்பட்ட 4 வகை சைன்யங்களை வைத்து ஆகின்ற ஒரு வல்லப அரசனே ஆனாலும், அறிவுடைய பதி மந்திரியே ஆனாலும், இன்னும் எத்திர வல்லபு படைத்தவர் யாவரானாலும் விரைவிப்பினி என்று சொல்லப்பட்ட மரண ஆபத்தை தடுக்க முடியாதே. பரமபதத்திற்கு ஏற்றும் அந்த அரிய பெரிய செயல், பரமபதத்திற்கு ஏற்றும் அந்த பெரிய அரிய செயல் எம்மிடம்தான் உள்ளது. இதுக்குதானே தெய்வம் வேண்டும் என்று தெய்வம் வினவுகிறார். மரணமில்லா பெருவாழ்வு பற்றி கடோப உபநிட சாஸ்திரத்தில் மரணம் நிறைந்த அந்த உலகத்தில் தம் அருள்வாக்கிய வேதபோத ஞானத்தால் எல்லையற்ற உன் ஆத்மாவை உன்னுள் பிரகாசிக்க வைப்பவர் எவரோ அவரே உண்மை ஆசான் ஆவார். அவர் அருளால் அறியாமல் நிறைந்த இந்த உலகத்தில் ஒளியாகவும் ஞானமாகவும் உள்ள மெய் இறை தத்துவத்தை நீ உணர முடியும். அப்படி உணரப்பட்டவர்களுக்கே அழியாத அமைதியான மெய்நிலை பதம் கிட்டுகிறது. வேறு யாருக்கும் இது கிட்டவே கிட்டாது என்று கூறுகிறது. இப்படி கடோப ஊர்த சாஸ்திரம் கூறுகிறது. மேலும் மேலும் தெய்வ திருவாக்கு ஒன்றில் வடலூரார் மரணம் எனும் பெரும்பாயு வரும்போது உம்மால் தடுக்க முடியாதே. சமரச சன்மார்க்கத்தவர்கள் அல்லால் அம்மரணத்தை தடுக்க வல்லவர் இவ்வுலகில் எவரும் இல்லையே இன்று மெய்வழியில் நிகழும் வல்லபத்தை பற்றி வள்ளலார் தீர்க்க தரிசனமாக எடுத்து பாடுகிறார். பாருங்கள் என்று தெய்வம் வருகிறார்கள். மனிதனுக்கு மரணத்தை வழங்கி பாவ புண்ணிய தீர்ப்பை வழங்குபவர் இறை தூதராக வரும் உன் மெய்குரு கொண்டடரே ஆவார் என்றும் தெய்வம் அருளினார்கள். மேலும் ஆண்டவர்கள் வாக்கியத்தில் இந்த அருட்செயலை பெற உலக மக்களானவர்கள் என்னிடம் வர தயங்கி இருப்பதைக் கண்டு வடவுகிறான். அன்று மாற்றறியோம் என சிறிதும் தாந்திரிப்பீரானால் மரணம் எனும் பெரும்பாவி வந்துடுமே அந்தோ. சற்றும் அதை உம்மால் தடுக்க முடியாதே என்று எடுத்து கூறுகிறார் என்பதை எல்லாரும் கவனியுங்கள் என்று தெய்வம் அருள்கிறார். இன்று இந்த காலத்தில் இந்த அரிய செயல் எம்மிடம் அல்லாது வேறு எங்கும் எப்படியும் உனக்கு கிடைக்காது என்று வல்லுகிறான். தீர்க்கதரிசனமாக திரும்ப எம் வல்லபதை பற்றி கூறுவதை எடுத்து பாருங்கள் என்றும் தெய்வம் அருளினார். சபையில் ஒரு சமயம் ஆண்டவர்கள் சைவ சமயத்தில் பசுபதி பாசம் என்பதை ஒரு தத்துவமாக எடுத்து வைத்துள்ளார். பசுவாகிய உயிர் பதியாக குருவை அடைவதால் பாசமாகிய மலத்தை நீக்குகிறது, பாசமாகிய குற்ற மலத்தை நீக்குகிறது என்பதே இதன் அர்த்தம். மாணிக்க வாசக பெருமான் வாக்கினில் ஆசான்பால் அன்பு செலுத்த விடாமல் தடுப்பது எல்லாம் அளவு கடந்து உன் சுற்றத்தின் மீது நீ கொண்டுள்ள பாசமே ஆகும். மனைவி மக்கள் மீதும் சொத்து சுகத்தின் மீதும் நீ செலுத்தும் அன்பும் நேசமும் எல்லாம் மெய்யான பாசமாகாது. உன்னை சிக்க வைக்கும் பாச வலை எது? யமனின் கைவசம் உள்ள பாசக்கயிறின் வலையே அது என்று தெய்வம் எடுத்து கூறினார்கள். இப்படிப்பட்ட ஆண்டோர் வாக்கை கூட நீ நம்ப மாட்டாயா என்று கேட்கிறார் குசுண்டர் என்று தெய்வம் ஒரு சமயம் அருளினார்கள்.
வந்த பார்வானவர்களுக்கு உன்னை வசப்படுத்தி மெய்ஞானத்தில் ஆக்குவதற்கு பயில் பண்ண தெரிய வேண்டும். ஆனால் நாம் பயில் பண்ணி நடித்து எம் பெருங்கருணையால் பல்லோரியும் மெய்வழியில் சேர்த்திருக்கோம். உங்களைப் போன்று இன்னி எல்லோரையும் அழைக்கிறோம். பயிலை நம்பி வாழ உலகம் இது என்பதனால் இப்படியெல்லாம் செய்கிறோம் என்று தெய்வம் ஒரு சமயம் அருளினார். உயிர்கழிப்பு, உள்ளொளி மற்றும் கோடாயுதப்போர் நூல்களில் வரும் ஆண்டவர் வாக்கியம் என்ன என்றால், மரண தருவாயில் 72,000 தவறுதலான கீழ்திசை நோக்கி இக உலகில் இவன் பழகின தீய பழக்கம் இழுத்துச் செல்கிறது. மரண தருவாயில் 72,000 தவறுதலான செயல்கள் கீழ்திசை நோக்கி இக உலகில் இவன் பழகின தீய பழக்கம் இழுத்துச் செல்கிறது. அதை அகற்றுவது எம்முடைய வாக்கு ஞான தீயாக போய் ஆயிரமாக இருப்பதுதான். அந்த தீய பழக்கத்திலிருந்து உன்னை விலக்கி எம் வாக்குதான் காக்கும். என் மீது கொள்ளும் பக்தி உன் மனதில் ஆழப்படித்திருந்தால் அது சடார் என்று அப்போது பாயும் என்று அருளினார். மேலும் எம்முடைய வாக்குதான் உன்னிருக்கும் நரனை சாகடித்து தேவனாக்கும் தீ. இதுதான் சாந்தி. உன் இருள் மனத்தினை எம் வாக்குதான் அருட்பெருஞ்சோதியா மாற்றும் சாந்தி ஆகும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி என்று 1000 தடவை வாயிலால் சொன்னாலும் அந்த பருப்பு வேகாது. பருப்பு வேக வேண்டும் என்றால் என் மீது நீ வைக்கும் நிஜமான பக்தி என்று உனக்கு வேண்டும். முக்தி என்ற அந்த முக்தியை நன்மை பயக்கும் அந்த நற்தீயை தரும். மரணத்தை வெற்றி கொள்ளும் ஞானத்தீயாகிய உன் தெய்வ குருபரன் திருவாக்கினை திருநீறு என்று ஆண்டோர்கள் கூறுகின்றனர். திருநீறு என்று ஆண்டோர்கள் தெய்வ வாக்கியத்தை கோருகின்றனர். மெய்குருபுரான் உனக்கு அளிக்கும் போதனாவசரமான அந்த திருநீரை உன் அகத்தில் நீ பூசிக்கொள்ள வேண்டும். உலக மக்கள் அவர்கள் நினைப்பது போல் நெற்றியில் அவர்கள் பூசிக்கொள்ளும் வெறும் பட்டி சாம்பல் அல்லது குருபரன் வாக்கால் வெளியின் அருட்பிரகாச திருநீர் இது. இதனைத்தான் கங்காளம் பூசும் கவச திருநீர் என்கிறார் திருமூலர். கங்காளன் என்பவர் பரம்பொருளுக்கு சமமாக வந்து உன்னை ரட்சிக்கும் மெய் குருவரணே ஆவார். இந்த திருநீர்தான் விபூதி என்பதாகும். இதனை விழுப்புரத்தில் வள்ளல் பிரான் விளக்க வந்தபோதுதான் கலகம் செய்து பாவிகள் அவரை மறுத்தளித்தார்கள் என்று ஒரு நாள் தெய்வம் வேதனையுடன் சபையில் எடுத்துக் கூறினார். முத்தித்தேரில் தொடர். நமஸ்காரம்.